400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில ஒரு எறும்பு கூட கிடையாது, ஒரு சின்ன புல் பூண்டு கூட கிடையாது. அப்புறம் எப்படி முதல் உயிர் உருவானுச்சு அப்படிங்கிறது தான் சயின்டிபிக்கலி இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு அரவிந்த் ஸ்பீக்ஸ். ரீசெண்டா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட நானோசைம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க பார்த்தாலும் கொதிக்கும் தண்ணீர்கள், வெடிக்கும் எரிமலைகள், அது மட்டும் இல்லாம நிறைய நச்சு வாயுகள், சுவாசிக்கவே முடியாத அந்த அளவுக்கு காற்று ரொம்ப நச்சா இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில முதல் உயிர் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு 100 வருஷமா ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. சாதாரண கெமிக்கல்ஸ் எப்படி ஒரு உயிருள்ள செல்களாகவும் டிஎன்ஏவாகவும் மாறுனுச்சு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. இதற்கான ஆன்சர் இப்ப கிடைச்சிருக்கு. 2026ல வெளியான ஒரு புதிய ரிசர்ச் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கு. அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்திருக்கு. அதாவது சின்னஞ்சிறிய கற்கள், கண்ணுக்கே தெரியாத ஒரு கற்கள் தான் இது எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னு இப்போ ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலைகள்ல இருந்தும் பலத்த மின்னல்கள்ல இருந்தும் நானோசைம்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறிய தாது பொருட்கள், அதாவது மினரல்ஸ் உருவாயிருக்கு. இந்த சிறிய கற்கள் ஒரு ஃபேக்டரி மாதிரி செயல்பட்டிருக்கு. அதாவது காத்துல உள்ள வாயுக்களையும் தண்ணிகளையும் எடுத்து இது ஒரு லிவிங் மாலிகுல்ஸா மாற்றி நிறைய அமுச்சு விட்டுருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உயிரே இல்லாத ஒரு கல்லு தான் கெமிக்கல்ஸை இணைச்சு ஒரு முதல் உயிரை உருவாக்கி இந்த பூமியில விதைச்சிருக்கு. இத நினைச்சாலே எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நாம எல்லாரும் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எரிமலைகள் உருவாக்குன சிறிய கல்கள்ல இருந்தா இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். என்னோட கேள்வி என்னன்னா, பூமியில இது மாதிரியான உயிர்கள் வந்திருக்கும் போது இது மாதிரி செவ்வாய் கிரகம், இந்த மாதிரி நிறைய கிரகங்கள்ல இருந்து நிறைய உயிர்கள் வந்திருக்கும்ல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரவிந்த் ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.